சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து. இந்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோ. கண்டிப்பாக எல்லாருமே இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஐயனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சில விஷயங்கள் ஐயனுடைய கருணை என்பது ஏதாவது ஒரு வழியில, ஒவ்வொரு வழியிலையும் கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. யாருக்கு? ஐயனை நம்புபவர்களுக்கும் ஐயனை சரணடைபவர்களுக்கும். ஐயன் நிச்சயமா எனக்கு செய்வார் அப்படின்னு நினைக்கிறார் பாத்தீங்களா, அந்த மக்களுக்கு ஐயன் ஓடி போய் செஞ்சுட்டு தான் இருக்கார். அப்படி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பேசலாம், சரிங்களா? வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப எனக்கு இன்னைக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு உண்மையில எக்ஸைட்டிங் சந்தோஷம். நேற்று தான் பௌர்ணமி பூஜைக்கு போயிட்டு வந்தோம். வைகாசி விசாகமும் கூட. அற்புதமான ஒரு வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நேரத்தில் இப்போ காலையில் எந்திரிக்கும் போது கோவையில் இருந்து அன்பு சகோதரி, என் அன்பு தங்கை அனுராதா சொக்கலிங்கம் அப்படியே கால் பண்றாங்க. அவங்க கோவையில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டில் இருக்குல்ல, ஆக்ஸ்போர்ட்னு சொல்லி பேர் வச்சு இங்கிலீஷ் அகாடமி, அருமையா டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறவங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் அழகா சொல்லி கொடுத்துட்டு மிக அற்புதமான ஒரு இதை பண்ணிட்டு இருக்காங்க. கணவர் சொக்கலிங்கம் ஹிஸ் பேசிக்கலி இவங்க எல்லாம் ஆர்மி பர்சன், ஆபீசர்ஸ். சரியா? அவர் கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட்லேயும் அந்த ஏர்லியர் கல்யாணம் முடிச்ச உடனே வடநாட்டில் போய் ஆர்மியில் உங்களுக்கு தெரியும் எங்கெங்க இருக்காங்களோ அங்கங்க செட்டில் ஆனதுனால தமிழ்நாட்டை பற்றி நிறைய தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வடநாட்டில் அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டு. ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஜென்டில்னஸ், அவங்க வேலை, அவங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி வளர்ந்து 2 பிள்ளைங்க, ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று. பிள்ளைகளோட பேரை சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். 2 பசங்க இருக்காங்க, ஆணும் பொண்ணு இருக்காங்க. இவங்க தன்னுடைய பெயரும் அனுராதா சொக்கலிங்கம் சொல்லி போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர்கள் கூறிய உண்மை சம்பவத்தை பற்றிய அடிப்படையில் தான் இந்த அற்புதமான வீடியோ அமைகிறது. இந்த பதிவு எல்லோருக்கும் ஐயனை பற்றிய புரிதலும் ஐயனை பற்றிய உண்மைத்தன்மையும் தெரியும் என்பதற்காக இதை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். என் அப்பன் சத்குரு பரபிரமம் நான் கத்திக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே கருணை கூர்ந்து சொல்றேன். இதை பார்க்கிறவங்க எல்லாருக்கும் 4 பேருக்கு சொல்லுங்க, சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு நடந்திருந்தாலும் தயவு செஞ்சு என்னோட தொடர்பு வச்சுக்கோங்க, சொல்லுங்க. ஏன் மறைச்சு வச்சுக்கிட்டு நான் போகும்போது ஜீவ சமாதியில் எனக்கு இது நடந்துச்சிங்க அது நடந்துச்சிங்கன்னு சொல்றீங்க? என்னை சந்திக்கும் போது சொல்றீங்க. எனக்கு கால் பண்ணி என்னோட போன் நம்பர் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல நீங்க சொல்லலாமே. தாராளமாக உங்களுக்கு நடந்தவைகளை பதிவு பண்ணுங்க, மக்களுக்கு போய் சேரட்டும். ஐயனுடைய கருணை எவ்வளவு பெரிய மகத்துவம் என்பது, ஐயன் ஒரு பரபிரமம் என்பதை உணர வைக்க வேண்டும். அதுதான் நம்ம வேலை. நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களோட பாரம்பரியத்துக்கும் வரும். கை நீட்டி இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொன்னா அந்த புண்ணியம் எப்படி வருகிறதோ, கை நீட்டி அங்க உணவு போடுறாங்க போய் சாப்பிடுங்கன்னு சொன்னா எப்படி அந்த புண்ணியம் உங்களுக்கு வருகிறதோ, அதே போல ஐயனுடைய ஜீவ சமாதி கணக்கம்பட்டியை பற்றி பேசி அங்க போய் வாங்க, உங்க பிரச்சனை தீரும் அப்படின்னு நீங்க கை காட்டி வழிகாட்டி அனுப்பிச்சீங்கன்னா உங்களுடைய 7 ஜென்மங்களுக்கும் உங்களுடைய 7 ஜென்மத்தினுடைய உங்க வாரிசுகளுக்கும் நல்லதே நடக்கும்ங்கிறத இதுல நான் அருமையா பதிவு பண்ணிக்கிற விரும்புறேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோ செஷன்ஸ்குள்ள போயிடலாம். அனுராதா சொக்கலிங்கம் என் அன்பு தங்கை, அவங்க அங்கிருந்து ஆர்மில இருந்து எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. அவர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஆர்மியில ஒர்க் பண்ண அற்புதமான ஒரு மனிதன். கணவன் மனைவி அப்படின்னா பிடித்தா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டானவங்கன்னு அவங்க பதிவு பண்றாங்க. தன்னை ஒரு வார்த்தை கூட அவர் இதுவரை திட்டியதில்லை. அவ்வளவு ஒரு அன்பான வாழ்க்கை. 2 குழந்தைகள், அற்புதமான குழந்தைகள், லட்டு மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களும். இன்னைக்கு அந்த குழந்தைகள்னா குழந்தைகள் இல்லை, மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது, மகள் திருமணமாகிற வயசுல இருக்காங்க. அப்படி ஒரு குழந்தை, மருமகளும் வந்தாச்சு. சரிங்களா? கோயம்புத்தூருக்கு வந்து அருமையா ஒரு வீடு கட்டுறாங்க. அதாவது சொந்தக்காரங்க எல்லாம் பிரமிக்கும் வகையில பணம் வந்தது, என்ன செய்ய போறோம், ஆர்மியிலிருந்து வந்த பணம் வச்சு ஒரு நல்ல ஒரு இருப்பிடமா கட்டிக்கிடுவோம். ஏன்னா ஆர்மியில இருக்கும்போது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க, அற்புதமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்கும் ஆர்மி ஆபீசர்ஸ் அதிகாரிகளுக்கு. அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு பெரிய வீடு. தன்னுடைய மகனும் அவர் என்ன செய்யறாரு, திருமணம் முடிச்சுக்கிறாரு, காதலித்து ஒரு திருமணம் முடிச்சுக்கிறாரு. நல்ல ஒரு வீடு, கிரக பிரவேசம் நடக்கிறது. அருமையான ஒரு சிச்சுவேஷன்ல கரெக்டா 15 நாள் சார்ன்னு சொல்றாங்க. 15 நாளைக்கு அப்புறம் தன் வீட்டில் தன் கணவன் என்னோடு சண்டையிடுகிறார். நானும் அவரோடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா சண்டையிடுறேன். என் மகனுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி சண்டை சச்சரவு வருகிறது. என்னன்னே புரியல சார் அப்படின்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு, அண்ணா என் வாழ்க்கையில் இது நடக்கிறதுன்னு சொல்லி சில விஷயங்களை பூரா சொன்னாங்க. அதை பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தன் வீட்டில் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, கணவன் மனைவிக்கு பிரச்சனை. சரி, அவங்க எதையுமே உண்மையிலே சொல்றாங்க, சார் நான் பேசிக்கலி
ஆனா இந்த மாதிரி கடவுளையே ஆனா ரொம்ப அப்படி நம்ப மாட்டேன் நானு. நம்ம நல்லவங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. நம்ம 4 பேருக்கு நல்லது செய்யறேன், நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நல்லா தெரிஞ்சுக்கணும். 4 பேருக்கு நம்ம நல்லது செய்யறோம், மற்றவங்களை பற்றி நல்லதாகவே சிந்திக்கும் நமக்கு ஏன் பிரச்சனை வர வேண்டும் என்று கேள்வி தான் அவங்களுக்கு வந்திருக்கு. இது எப்படி நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம். சில ஏடுகளை பார்க்கும்போது அவங்களுடைய சொல்றாங்க, பதிவு பண்ணி பார்க்கும்போது, உங்கள் சொந்தக்காரர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு துளி கூட என்னால் நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் இருக்குமா? இது எப்படி சாத்தியம்? இந்த அறிவுகள் உலகத்தில் எப்படி சாத்தியம்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? நாங்க யாருக்கு எந்த கெடுதல் செஞ்சோம்? எங்களுக்கு ஏன் இதை செய்யணும்? ஏன் இப்படி எந்த போராமையில காழ்ப்புணர்ச்சியில செஞ்சிருக்காங்கன்னா, நாங்க என்ன யாருக்கு கெடுதல் செஞ்சோம்? எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியோடு இப்படி கெட்ட விஷயங்களை செய்ய வேண்டும். நான் அவர்களுக்கு சொன்னேன், நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லதா இருக்கு. சில சாத்தான்கள் இருக்காங்க இந்த சமூகத்தில், சில கேடுகட்ட சாத்தான்கள் இருக்காங்க. அவங்க அடுத்தவங்களுடைய வளர்ச்சியையும் அடுத்தவங்களுடைய நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்த்து போராமை பள்ள எண்ணம் குறைத்த ரொம்ப மோசமான மனிதர்கள் இருக்கத்தான் சகோதரி செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன். நம்மளுடைய வீடியோவை பார்த்து தான் நம்மளுடைய வீடியோவை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்மளை கூப்பிட்டாங்க. ஆனா வீடியோ இப்படி இருக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு தானே கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம்ட்டு, சரிப்பா எப்படி இந்த மாதிரி நேரம் இருக்கும்போது ஒரு நல்ல மனிதர்கள் பக்கத்துல இருக்க ஒருத்தவங்க, நீங்க கோவை பக்கத்துல ஐயன் முருகன் இருக்காரு, மருதமலை போயிட்டு வந்துருங்க, ஒரு வேளை போய் பார்த்துட்டு என்னன்னு வாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. இவர் கோயிலுக்கு செல்லும் போது இவங்கெல்லாம் குடும்பத்தோட போயிருக்காங்க. போகும்போது பாம்பாட்டி சித்தர், நான் பல கூட சொல்லியிருக்கேன், பாம்பாட்டி சித்தருடைய அவதாரம் தான் நம்ம சர்க்குரு ஐயாங்கிற பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 17வது இது ஐயன் பாம்பாட்டி சித்தருடையது நம்ம ஐயன் சொல்லி பலமுறை உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இவங்க அதை பார்த்துட்டு போயிருக்காங்க. மருதமலை போய் அங்க போகும்போது கோயில் அடைச்சிருக்கு, பாம்பாட்டி சித்தரை பார்க்கலான்னு போயிருக்காங்க. எப்படி பாம்பாட்டி சித்தர், அதுதான் ஐயனுடைய அவதாரம்ங்கிற ஒரே காரணத்துக்காக பாம்பாட்டி சித்தரை பார்க்க போறாங்க. கோயில் நடை சாட்சி இருக்கிறது. இருந்தாலும் கீழே அவர் கணவர் இறங்கி முன்னாடி போயிடுறாரு, இவங்க பின்னாடி இறங்கி போயிட்டே இருக்காங்க. இவங்க ஐயனுக்கு ஒரு இது சலஞ்சு வைக்கிறாங்க, நீங்க உண்மையிலே எங்கள் கணக்கம்பட்டி சித்தருடைய அவதாரம் என்ன, நீங்க பாம்பாட்டி சித்தர் என்பது உண்மை என்றால், அவங்க சொல்றாங்க, நான் சேலஞ்ச் பண்ணேன், எனக்கு ஏதாவது உங்கள் சன்னதி வந்து நிற்க முன்பு எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காட்டுங்க சாமி. இஸ் வெல் எஜுகேட்டட், உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய படிச்சவங்க அதிகமா சாமியை நம்புறதில்ல, அது நம்புறதில்ல. நம்ம மாதிரி பாமர மக்கள் போய் என்ன வேண்டி கும்பிடுறோம். அவங்க சில பேர் அப்படித்தான் இருக்காங்க, அது யாரும் இல்லை, அந்த பிள்ளை அதையும் சொல்லுது. நான் அதனால அதை பற்றி பெருசா எடுத்துக்கவே இல்லைன்னு அப்படின்னு. பட் சேலஞ்ச் பண்ணி கீழே நடந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. போகும்போது நாகப்பாம்பு பதிவு பண்ணிருக்காங்க சாமி. நாகப்பாம்பு பாம்பு உருவத்தில் வந்து அவர்களை பார்த்து படையெடுத்து 5 நிமிடங்கள் நின்றது. நான் பார்த்தேன், பிரமிச்சு போனேன். எஸ், ஐயன் உண்மைதான், பாம்பாட்டி சித்தருடைய அவதாரம் தான் கணக்கம்பட்டியார் என்பதை மனசார ஏற்பட்டு நான் ஐயனை வேண்டி அப்படியே மனசுக்குள்ள உருகி ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கணக்கம்பட்டிக்கு முதல் தடவை போனேன். அப்போது செல்லும்போது கூட எனக்கு அவ்வளவு லகிப்பு இல்லை. முதல் தடவை போகும்போது கூட என்னதான் போனேன். பார்த்துட்டு வந்து கூட எனக்கு இப்படியும் உலகத்தில் இருக்குமா நடக்குமாங்கிற ஒரு ஏனதான் என்று போனேன். 2வது முறை செல்லும் போதுதான் என் மனம் ஐயனிடம், உங்கள் வீடியோவை பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும் போது ஐயனிடம் ஒரு மனதாக இணைய ஆரம்பித்து விட்டது. ஜீவசமாதிக்கு பின்னாடி போய் உட்கார்ந்தேன். பல மன உளைச்சல்கள், நல்ல அருமையா ஆர்மியில் இருந்தோம், எந்த தொந்தரவு இல்லை, எந்த கஷ்டம் இல்லை, எதுவுமே கிடையாது. இங்க வந்து இந்த பிரச்சனைகள் நடக்க, வீட்டில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை, மகன் மகளுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது தன் மகன் சரியாக வாழ முடியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களை ஆட்டி அப்படியே உடல் நலத்தை குன்ற வைக்கிறது. ஒரு செல்ஃபா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், மனசு கஷ்டப்பட்டு எதுவும் நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம உடம்பு நம்மளை அறியாம பாதிக்கப்படும். இதுவும் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஜீவ சமாதியில் ஐயனுடைய பின்பக்கம் அமர்ந்து ஐயனிடம் வேண்டி, ஐயனிடம் பேசி, ஐயனிடம் உறவாடி, ஐயனிடம் மன்றாடி கேட்டு, ஐயா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. கும்பிட்டுட்டு சொல்றாங்க, அண்ணா பெரிய பாரம் என் மீது லட்சக்கணக்கில் டன் கணக்கில் அமுங்கி இருந்த என் உடம்பில் அமுங்கி இருந்தது போல் நான் உணர்ந்தேன். அது வெளியே வரும்போது நான் அப்படியே ஃப்ரீ ஆயிட்டேன். பறப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ரொம்ப அற்புதமா இருந்ததுன்னா மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்பொழுதும் என் உடலில் சிறு சிறு இருந்தால் கூட அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஐயனுடைய புகழை பார்க்கிறேன், ஐயனுடைய புகழை கேட்கிறேன், ஐயனை போற்றியை படிக்கிறேன். மனதில் தைரியம் என்னை அறியாமல் ஏற்படுகிறது. நான் மிக தைரியமாக செஞ்சிட்டு இருக்கேன். நான் ஆக்ஸ்போர்ட் இது வச்சு, இங்கிலீஷ் மீடியம் இதை வச்சு, அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஒரு சில நேரத்துல அப்படி நொஞ்சு நூலாய் உட்கார்ந்துருவேன் மனசு இது பண்ணி. ஆனால் இன்று அந்த அற்புதமாக எனக்கு ஒரு தொழிலை ஐயன் நடத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார்.
அப்படின்னு பெருமைப்பட்டு ஜீவசமாதி வெளியே வந்து தன் மகனோடு உணவருந்து செல்கிறார். இந்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க கேட்கணும். தயவு செஞ்சு நான் ஏன் சொல்றேன், இதை 4 பேருக்கு சொல்லுங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்குற மக்கள் 4 பேருக்கு சொல்லுங்க. அங்க போய் ஜீவசமாதியில சாப்பிடுறது போய் உட்கார்ந்துருக்காங்க. நல்ல கூட்டம் உள்ள எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இவங்களும் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. தன் மகன் உணவை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறார். எல்லோரும் நன்றாக சாப்பிட்டு இருக்காங்க. இவருக்கு அந்த உணவு காரமாக இருக்கிறது. இதை விட்டு இறங்க மாட்டேங்குது. என்னன்னு கேட்கிறாங்க. காரமா இருக்குமே. இது எங்கப்பா காரமா இருக்கு? எதுவும் வேற ஏதாவது சாப்பிட்டே வாய் புண்ணா? இல்லை, எதுவுமே இல்லை. திரும்பி பார்க்கிறார் மகன், எல்லாரும் சாப்பிடுறாங்களே, நம்மளை மட்டும் ஏன், நமக்கு மட்டும் ஏன் சாப்பிட முடியல? என்னானாலும் பரவாயில்ல, ஷக்குர் அப்பனை நினைத்து, என் அப்பனை அங்க நினைச்சு ஜீவசமாதி திரும்பி பார்த்து நினைச்சிட்டு இந்த உணவை பூரா நான் சாப்பிட்டே ஆகணும் ஷக்குரு என்று எல்லாம் சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட இங்கிருந்து இதுவரைக்கும் இறங்காத ஒரு விஷயம் பட்டக்கு என்று அப்படியே அத்துட்டு ஓடும் இல்லையா, உள்ள ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கும்போது ஒரு இதை விடும்போது பிச்சுட்டு ஓடும் இல்லையா, அந்த இதை செய்தது போல எனக்கு அப்படியே மிளுங்க உணர்வு எனக்கு போய் என்னுடைய கழிவோடு கலந்து விட்டது அப்படின்னு அம்மாட்ட சொல்லியிருக்காரு. என்ன அடைத்திருந்ததை எங்களுக்கு தெரியாது, சரியான உணவு அருந்தியது இல்லை. ஆனால் இதை சாப்பிடும் போது அந்த உணவு ஐயனுடைய அன்னதான உணவு இங்கிருந்து பிச்சுக்கிட்டு உள்ள போயிருக்கு. நான் சொல்லல சாமி, அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. மிக அற்புதமான ஒரு பதிவு. அவங்க சொன்னதை நான் போட்டிருக்கேன். அவங்க போட்டோ கூட போடுறேன், நானா போடுறது இல்லை. அப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. இன்று என்னடா கூப்பிட்டு, நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், மக்களுக்கு போடுங்கண்ணா, இப்ப நான் நல்லா இருக்கேன், என் மகனும் மருமகளும் என் மகளும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷர்குருவின் அருளால் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். எங்க இருந்தாலும் உங்களுடைய எல்லாருடைய கூட்டு பிரார்த்தனையும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அந்த குடும்பத்துக்காக வேண்டுங்க, அந்த பிள்ளைகளுக்காக வேண்டுங்க. உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஷர்குரப்பன் நம்ம அப்பா பார்த்துக்கிறார். மீண்டும் ஐயனுடைய அற்புதமான அடுத்த பதிவில் உங்களோடு சந்திப்பது உங்கள் தேனி பாலா. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.